பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்திக்கங்க. உங்களுக்கு புகைவிடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமா சரியா போயிடும். அனிமல் படத்தோட ஆல்ரெடி 3 ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது பார்ட். அந்த 3 பார்ட்டை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்க்காம இருந்தா பாருங்க. அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான் இந்த வீடியோ. நம்ம ஹீரோ ஜலஜா கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினால அவருடைய வீட்டுக்கே போகல, வீட்டவே மறந்துட்டார் ஆக்சுவலா. அடுத்து ஹீரோவுடைய ஒய்ஃப் ஹீரோயின் அவங்க ஹீரோவுடைய தம்பிமார்கள்ட்ட கேட்குறாங்க, எங்கடா ஒன்னனைவே காணா, 2 நாள் ஆச்சு, சாப்பாட்டுக்கு வரல, நைட்டு டின்னருக்கு வரல, அப்படி என்னதான் பண்றான் அப்படின்னு கேட்க தம்பிமார்கள் எல்லாமே சொல்றாங்க, அண்ணே ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்றாங்க. ஆக்சுவலா அவர் பிஸியான வேலையெல்லாம் பார்க்கல, அவரு இந்த ஜலசா கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு, அதைத்தான் இவங்க பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஜலஜாவோட ஜல்சா பண்ணிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நல்லா பிஸியா இருக்காருப்பா. நம்ம ஹீரோ ஜலஜா கூட ஜல்சா பண்ணி போரடிச்ச காரணத்தினால இப்போ வீட்டுக்கு வராரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நீ வரல அப்படின்னா நான் பசியில செத்தே போயிருப்பேன்டா அப்படின்றாங்க. ஆனா இவன் மொத்த பசியும் தீர்த்துட்டு தான் வரான் அந்த வீட்டுல அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன ஆளவே காணா வீட்டு பக்கம், ஒரு வாரமா எங்க போய் தொலைஞ்ச? ஒரேடியா போய் தொலைஞ்சிருக்கணும். அங்க அவ கூட பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இறங்கிட்டேன் அப்படின்றா நம்ம ஹீரோ. அதே விளையாத்தனையா தெரியுற படம் ஃபுல்லா. அப்படின்னா நீங்க 2 பேரும் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்றாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே திரும்பவும் ஹீரோயின் கேக்குறாங்க, அப்போ நீங்க 2 பேரும் மேட்ரு பண்ணிட்டீங்களா அப்படின்னு மெதுவா கேக்குறாங்க. ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் பலார்னு ஒண்ணு விடுறாங்க செவுல சேர்த்து. ஏண்டா என்கிட்டே சொல்ற, அவ கூட படுத்தேன் அப்படின்னு சொன்ன, அதுக்கப்புறம் அவளை போட்டு படுத்தேன் அப்படின்னு என்கிட்டே சொல்றியா அப்படின்னு மறுபடியும் அடிக்கிறாங்க. உனக்கு படுத்து தானடா 2 புள்ள பத்தேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போறாங்க ஹீரோயின். ஹீரோ போய் சமாதானப்படுத்துறாரு, ஏண்டா அங்க ராயல் ஃபிளைட்லாம் அடிச்ச பெரிய ராஜ்கிரண் மாதிரி இங்க வந்து இவளை அடிக்க முடியாம இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவளுக்கு தான் உன் மொத்த வித்தையும் தெரியுமே. ஹீரோயின் சொல்றாங்க, நீ அவ கூட படுத்தது தப்பு, அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்டது ரொம்பவே தப்பு அப்படின்னு திட்டுறாங்க. உனக்கு கிஸ் அடிக்காம உன்னுடைய பேர் பார்ட்ஸ் எதுவுமே வேலை செய்யாதே அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கேட்குறாங்க. இவனை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால பச்சையா கேட்காம இப்படி பக்குவமா கேட்குறாங்க. ஏற்கனவே ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொன்னான், உன்னை பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உன் இடுப்பு ரொம்பவே நல்லா இருக்கு, உன்னால ஆரோக்கியமான குழந்தை பத்திக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினவே கரெக்ட் பண்ணான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவளுக்கும் பின்னாடி இருந்து பார்த்தா இடுப்பு நல்லாவே இருக்கு, நீ என்ன பண்ணு அவகிட்டே போய் 2 குழந்தை பெத்துக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஐயோ மேடம் அவசரப்பட்டுறாதீங்க, இதுதான் சாக்கு அப்படின்னு அவன்பாட்டுக்கு சரட்டுன்னு இறங்கிற போறான். அங்க 2 புள்ள பெத்துட்டு வந்துட போறான். ஆல்ரெடி இங்க 2 புள்ள பெத்துட்டு இருக்கான். வைக்கிறதும் இல்லாம அதவே ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்கான். நீங்க சும்மா காட்சிக்கு அங்க போய் 2 புள்ள பெத்துக்க அப்படின்னு சொன்னா போதும், இதுதான் சாக்குன்னு போயிருவான். கேர்ஃபுல். சரிடா இவ்வளவு பண்ணிட்ட விட்டுரு, அவளை பண்ணும்போது காண்டம் யூஸ் பண்ணி பண்ணுனியா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ பதிலே சொல்லல. அப்போ அதுவும் போடாம தான் பண்ணியாடா அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அது மட்டும் இல்ல, பண்ணி முடிச்சிட்டு என் மேல பண்ணி மாதிரி படுத்து கிடப்பியாடா, அதே மாதிரி அவன் மேலையும் பண்ணி முடிச்சிட்டு பண்ணி மாதிரி படுத்து கிடந்தியாடா பண்ணி அப்படின்னு கேட்க அவன் பதிலே சொல்லல. அவன் என்னத்த சொல்றது, நாங்க சொல்றோம். அவன் உங்க மேல படுக்கிற மாதிரி பண்ணி மாதிரி எங்க படுத்து கிடந்தான், அவன் பண்ணி மாதிரி படர்ந்துல கிடந்தான், கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். ஏண்டா டே, கல்யாணத்துக்கு முன்னாடி அல்பா ஆம்பளை ஆம்பளைட் ஆம்பளை அப்படியெல்லாம் சொன்னீங்கடா, இப்படி எல்லா ஆம்பளையும் மாதிரி அல்பத்தனமா நடந்துக்கிறியடா அப்படின்னு மானகேடா திட்டுறாங்க ஹீரோயின். இருந்தாலும் ஹீரோ எப்படிடா இவளை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க,
ஏண்டா நீ அவளை மேட்ரு பண்ணும்போது உன்னுடைய தம்பிங்க எல்லாம் உன் தம்பி பண்ண விளையாட்டை தனியா நின்று பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா உன்னுடைய தம்பிமார்கள் எல்லாமே அவங்களுடைய ஃபோனில் அன்னி 2 அப்படின்னு ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ மேட்ரு பண்ண காரணத்தினால அவங்களுக்கு எப்படி அவ அண்ணி ஆவா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல வேளை அண்ணி அப்படின்ற வார்த்தையோட முடிச்சுட்டாங்க. ஆவ எடுத்துட்டு வேற வார்த்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி ஆயிருக்கும். ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ உடனே போய் அவளை கொண்டுட்டு வா, நம்ம 2 பேரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிற மாட்டாரு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, ஏண்டா என்னை விட உனக்கு அவ பெட்டரா, நல்லா கோஆப்ரேட் பண்ணாளா அப்படின்னு கேக்குறாங்க. அட ஆமா மேடம், பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றீங்க, அதனாலதான் ராயல் சல்யூட் கூட அடிச்சா அப்படி உங்க புருஷரு. அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ எப்படி இப்படி இன்னொருத்தி கூட மேட்ரு பண்ணிட்டு வந்தியோ அதே மாதிரி நானும் இன்னொருத்தையும் கூட மேட்ரு பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சாரி சொன்னேன் அப்படின்னா நீ என்னைய ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தானே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஹீரோ நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்ட, நீ குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. உடனே ஹீரோயின், நான் அப்படி பண்ணுவேன்டா, நீ பண்ண மாட்டேங்களா நினைக்காத அப்படின்றாங்க. உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ, நம்ம பொண்டாட்டி அப்படி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி, அதெல்லாம் முடியாது, நீ யாரு கூடயாவது போன அப்படின்னா கண்டிப்பா உன்னைய விட்டுட்டு அவனை கொன்றுவேன் அப்படின்றாரு. அடே, நீ உன் பொண்டாட்டியை கொண்டாலே ஜோலி முடிஞ்சிருமேடா மொத்தமா, நீ ஏண்டா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட்டி போறவனை கொல்ற, அப்போ கூட உனக்கு எது தேவையோ அதை வச்சுக்கணும்னு நினைக்கிற பத்தியா, நீ தரமான ஹீரோதாயா. ஹீரோயின் சொல்றாங்க, நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிறது பாசம் கிடையாது, அது ஒரு வியாதி அப்படின்னு சொல்ல, இன்னைக்கே உங்க அப்பா சாகட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். உடனே கடுப்பான ஹீரோ ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே கன் எடுத்துட்டு வந்து இவளை சுட்டு தள்ளிடுவாரோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி எடுத்து சுட தெரியாம பக்கத்துல சுட்டுக்கிட்டு இருப்பாரு. சார் அப்படி சுட்டு அவர் மேல போட்டுரும் சார். ஆனா உனக்கு ஒரு வேலை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குள்ள நடந்த சண்டையினால குறைஞ்சது ஒரு 2 நாளைக்காவது 2 பேருமே பேசிக்கிற மாட்டாங்க, கோபத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா 2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஹீரோ போய் ஹீரோயினோட காலை பிடிப்பான். அந்த காலை பிடிச்ச காரணத்தினாலேயே ஹீரோயின் ஹீரோவுக்கு மறுபடியும் கரெக்ட் ஆயிடுறாங்க. ஆனா நீ காலை பிடிச்சே கரெக்ட் பண்ணிடுறடா, அந்த வித்தைய எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நீ இன்னொருத்தி கூட போய் படுத்தது தப்பு அப்படின்னு இவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க இல்லையா ஹீரோயின், ஹீரோ கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா பேச மாட்டாங்க, ஆனா லிப் டு லிப் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றா. அது மட்டும் இல்லை, அனைத்தையும் முடிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. முடித்த பின்னாடி ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நான் திரும்ப உயிரோட வருவனா அப்படின்றது எனக்கு தெரியாது, நீ மட்டும் நான் செத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவன் மட்டும் கண்ணில் பார்க்குற பொண்ணையெல்லாம் பன்னு மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. இவங்க கல்யாணம் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பேர் தான் ஆணாதிக்கம் அப்படின்னுவாங்க. ஆனா இவனோட ஆதிக்கம் ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ ஹீரோ வில்லனை தேடி போட்டு தள்ள போறாரு, சுட்டு தள்ள போறாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஹீரோ போட்டு தள்ள போறாரு அப்படின்னா நீங்க வேற எதையும் கற்பனை பண்ணிக்கிறவீங்கல்ல, அதனால ஹீரோ வில்லனை சுட்டு தள்ள போறாரு. இவர் மூஞ்சியை பார்த்தாலே போட்டு தள்ள போறாரு அப்படின்னா உங்க எண்ணம் எங்க போயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. ஹீரோ வில்லனை தேடி வில்லனுடைய வீட்டுக்கு போனார் இல்லையா, அங்க போனா வில்லன் வீட்டை விட்டு ஓடி போயிருவாரு. வீட்டுல இருந்த வில்லனுடைய 3 பொண்டாட்டி அவங்க கிட்ட போய் எங்க போனேன் அவன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு சொல்லல அப்படின்னா ஒவ்வொருத்தரா ரூம்புக்குள்ள கூட்டி போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவனோட காமவெறி களியாட்டத்தை அங்கேயும் வெளிப்படுத்த நினைக்கிறான். அடே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா உன் பொண்டாட்டி உன்னை செருப்பை கழட்டி அடிக்காத குறையா உன்னை திட்டி தீத்தா, இப்ப கூட நீ திருந்தல பத்தியா, நீ உண்மையான ஆல்பா ஆம்பளை அப்படின்றத அப்படியே நிரூபிக்கிற. வில்லனை தேடி போன ஹீரோ அவருடைய பழைய காதலிய பாக்குற மாதிரி ஹீரோவும் வில்லனும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. இங்க வந்த ஹீரோ வில்லனை அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா வில்லன் ஹீரோவை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுருவான்.
சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஹீரோவை அடிச்சு மல்லாக்கா படுக்க போட்டு மலையாள படம் மல்லு போஸ்டர் மாதிரி ஆக்கியிருப்பாரு வில்லன். அதுல சிகரெட் வேற. இவங்க 2 பேரும் இப்படி சட்டையை கலட்டிட்டு கட்டி பிடிச்சு உருள்றத பார்க்கும்போது நம்ம மல்லு கட்டி உருள்ற ஃபைட் படம் தான் பார்க்குறோமா இல்ல மல்லு படம் பார்க்குறோமா அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்படுறோம். ஹீரோ வில்லனை அடிச்சு முடிச்சுட்டு கேட்குறாரு, நீ என் அப்பாவை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லு, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே வில்லனுடைய தம்பி எங்க அண்ணனுக்கு வாய் பேச முடியாது அப்படின்றான். உடனே ஹீரோவுடைய தம்பி ஒருத்தன் எங்க அண்ணனுக்கு காது கேட்காது அப்படின்றான். அட ஊம செவிட்டு நிதிகளா, உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஸ்பேர் பார்ட்ல ஒரு ஸ்பாட் இல்லையே, இப்படி வந்து ஃப்ளைட் போற ஸ்பாட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களாடா, இது உங்களுக்கே நியாயமா? ஹீரோ வில்லங்கிட்ட நீ எங்க அப்பாவை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்றத நீ சொல்லு, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே வில்லன் அவருடைய ஜிப்பாவுத்து இப்படி சைகை காட்டுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு புரியுதா? ஒரு வழியா ஹீரோ வில்லனை கொன்றுவாரு. அதனால தீபாவளி அன்னைக்கு வந்துடும். ஹீரோயின் பல்லு விளக்காம நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள ஹீரோ பச்சக்குன்னு கிஸ் அடிச்சிருவாரு. ஹீரோயின் நான் பல்லு கூட விளக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு கிஸ் அடிப்பாரு ஹீரோ. நான் கூட இது பரவாயில்லாத காதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது இது பல்லு விளக்காத காதலா இருக்கு அப்படின்றது. ஹீரோ அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுறாராம். அதாவது நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ப்பா, உங்களுக்காண்டி லவ் லெட்டர் கூட எழுதியிருந்தேன்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் அப்பாவை பத்த அவருடைய தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடே கொஞ்சம் நிமிந்து பாருடா, அது உங்க அப்பா இல்ல உங்களுடைய தாத்தா, ஆளை மாத்தி சொல்ற. ஹீரோ வில்லனை கொண்டாரு இல்லையா, இப்போ வில்லனுக்கு ஒரு தம்பி இருப்பான், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும். அந்த பொண்டாட்டி யாரு அப்படின்னா அதுதான் சஸ்பென்ஸ். ஏற்கனவே ஹீரோ கூட பல நைட்டு பண்ணாங்க இல்லையா, ஹீரோ கூட ராயல் சொல்லிட்டு அடிச்சாரே, அது இவருடைய பொண்டாட்டி. நம்ம ஹீரோ கூட இருந்த 2 பேரை வில்லனுடைய தம்பி வெட்ட இதை பார்த்த இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாந்தி வந்துரு. உடனே போய் இவங்க வாந்தி எடுக்கிறாங்க. உடனே வில்லனுடைய தம்பி கேட்குறான், உனக்கு வாந்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு இவங்க சொல்றாங்க, ரத்தத்தை பார்த்து எனக்கு வாந்தி வந்துச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் சொல்றான், என்ன வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? பித்தம் சார். பித்தமா இல்ல இந்த நாரப்பைய கொடுத்த முத்தமா? அது மட்டும் இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தை என்னைய மாதிரி பிறக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பொண்டாட்டி கிட்ட. இவன் அவனுடைய பொண்டாட்டி மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான் போல இருக்கு. அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போறான். ஒருவேளை குழந்தை இவனுக்கு தான் பிறக்குமா இல்ல நம்ம ஹீரோவுக்கு பிறக்குமா? அதுவே ஒரு சஸ்பென்ஸ் தானே. அனிமலுடைய செகண்ட் பார்ட்ல அந்த விளக்கத்தை கொடுப்பாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வில்லனுடைய தம்பி ஏற்கனவே வில்லன் 3வது பொண்டாட்டியா ஒருத்தங்கள கட்டினார் இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கு காரணம் அந்த வில்லன் தான். ஆனா இப்போ இவன் இருக்கான் இல்லையா வில்லனுடைய தம்பி, அவனுடைய பொண்டாட்டி பக்கத்திலே இருக்கும். அவங்கள வச்சுக்கிட்டு அண்ணி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்குறான். ஏண்டா குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறவன் அப்படின்னா உங்க ஒன்னும் குழந்தை தானே, அதை நீ நல்லா பார்க்க வேண்டியதானே. ஆனா அண்ணிய கல்யாணம் பண்ணிட்டு தான் குழந்தைய பாப்பேன்ற பத்தியா? புரிஞ்சு போச்சுரா, புரிஞ்சு போச்சு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. ஆனாலும் இந்த வில்லனுடைய தம்பி இருக்கான் இல்லையா, இவன் இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா இல்ல இவங்க அண்ணியை ஏதாவது ஒரு வகையில கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தவிக்கிறானா அப்படின்னு தான் புரியல. ஆனா வில்லனுடைய 3வது பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவன் கேட்ட உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாங்க. மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். அண்ணன் பொண்டாட்டிய ஆட்டைய போட்ட தம்பி அப்படின்னு டைட்டில போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு இந்த படம் ஓடும் அப்படின்னு நம்பி இருப்பாங்க போல இருக்கு. ஆனா படத்தை பார்த்தவன்லாம் பாத்ரூம் பக்கம் ஓடுனான்டா. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு பாரு. போனா ரத்தம் கட்டிச்சான்.